ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாவாசத்திரம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட மீனவர்கள் நிறைந்த கடற்கரை கிராமம் மல்லிப்பட்டினம். இங்குள்ள சின்னமனை பகுதியைச் சேர்ந்தவர் முத்து. இவரது மகள் ரமணி. 26 வயதான இவர் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்தார். நேற்றைய தினம் இந்த பள்ளியில் வழக்கம் போல் ஆசிரியர்கள் பாடம் நடத்தி கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் பள்ளியில் பாடம் நடத்தாத நேரங்களில் ஆசிரியர்கள் ஓய்வெடுக்க அவர்களுக்கான அறை உள்ளது. அந்த அறையில் தமிழ் ஆசிரியை ரமணி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது திடீரென அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் ரமணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வாக்குவாதம் முற்றியதால் திடீரென ஆத்திரமடைந்த நபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஆசிரியை ரமணியை சரமாரியாக குத்தியுள்ளார். தமிழ் ஆசிரியை கத்தியால் குத்தப்பட்டதும் மாணவர்கள் கதறிக்கொண்டு ரமணியை மீட்டு மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர். ஆம்புலன்ஸ் மூலம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது ஆசிரியை ரமணி வரும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அதே நேரத்தில் ரமணியை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற நபரை அங்கிருந்தவர்கள் பிடித்துக் கொண்டனர். உடனே சேதுபாவாசத்திரம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் பள்ளிக்கு வந்து அந்த நபரை கைது செய்தனர். அதில் சம்பந்தப்பட்ட நபர் சின்னமனை பகுதியைச் சேர்ந்த 30 வயதான மதன் என்பது தெரிய வந்தது. அவர் அரசு பள்ளி ஆசிரியை ரமணியை காதலித்து வந்துள்ளார். இருவருமே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரமணிக்கு திருமண வரன் பார்ப்பது தெரிந்தவுடன் மதன் தனது குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு ரமணி வீட்டிற்கு பெண் கேட்க சென்றுள்ளார். ஆனால் ரமணிக்கு மதனை திருமணம் செய்வதில் விருப்பமில்லை என கூறியதால் பெண் கொடுக்க அவரது குடும்பத்தினர் மறுத்துவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த மதன் இரவு முழுவதும் தூங்காமல் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தார். இத்தகைய சூழலில் சம்பவத்தன்று ரமணி ஆசிரியர்களுக்கான அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மதன் ரமணியை சந்தித்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்து பள்ளியை விட்டு வெளியேறும்படி கோபத்தோடு கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த மதன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரமணியை குத்தி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. தற்போது கொலை நிகழ்ந்த பள்ளியில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் பேராவூரணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் சம்பவம் நடந்த பள்ளியில் ஆய்வு செய்து நடந்த சம்பவம் குறித்து கேட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து உயிரிழந்த ஆசிரியை ரமணியின் உடலுக்கு அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய போது இப்படி ஒரு சம்பவம் பள்ளியில் நடக்கும்போது பிள்ளைகளுக்கு ஒரு பயம் என்பது வரும். அடிதடி நடந்தால் கூட மாணவர்கள் அங்கு செல்ல பயப்படுவார்கள். ஆனால் இப்படியான சம்பவம் நடந்த நிலையில் பிள்ளைகளின் பயத்தை போக்க இன்றும் நாளையும் நாளை மறுநாள் என்று இந்த வாரம் முழுவதும் விடுமுறை வழங்கி அறிவித்துள்ளேன். மேலும் அரசு பள்ளி ஆசிரியை குத்தி கொலை செய்ததற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.